Hi everyone, welcome to Civil Tutor. So இன்னைக்கு நம்ம DRC லெக்சர் நம்பர் 25ல லிமிட்டட் டிசைன் ஆஃப் வால் ஃபுட்டிங் தான் பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட் லெக்சர்ல ஃபூட்டிங்கோட இன்ட்ரடக்ஷன் பார்ட் பார்த்துருந்தோம். அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இன்னைக்கு நம்ம டிசைன் ஆஃப் வால் ஃபுட்டிங் தெளிவாக பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிஃபோர் தட் நான் உங்கள் சிவா, வெல்கம் டு சிவில் டியூட்டர். இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ வால் ஃபுட்டிங் வால் ஃபுட்டிங்கை கண்டினியூஸ் ஃபுட்டிங் சொல்லுவாங்க, இல்லை ஸ்ட்ரிப் ஃபுட்டிங் சொல்லுவாங்க. ஸோ ஜென்ரலி பார்த்தீங்கன்னா வால் ஃபுட்டிங் எங்கே ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னா மேஷனரி வாலோ இல்லை ஆர்சி வாலுக்கு கீழேயே தான் வால் ஃபுட்டிங் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ வால் ஃபுட்டிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஓவரால் லென்த் ஆஃப் த வால் ஃபுல்லாமே கீழே ஃபுட்டிங் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். அதனால தான் இது கண்டினியூஸ் ஃபுட்டிங் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது சிம்பிள், எய்தர் சிம்பிள் ஃபுட்டிங்காக இருக்கலாம் இல்லை ஸ்டெப்டு ஃபுட்டிங்காக இருக்கலாம். ரெண்டு இதுல ஏதாவது ஒரு டைப்பா இருக்கலாம். இப்போ அந்த ஃபூட்டிங்கோட சைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா சாயில் பேரிங் கெப்பாசிட்டியை பொறுத்தா இருக்கும். சப்போஸ் இப்போ இந்த ஃபவுண்டேஷனுக்கு கீழே இருக்க இந்த வால் ஃபூட்டிங் கீழே இருக்க சாயிலோட பேரிங் கெப்பாசிட்டி அதிகமா இருந்துச்சுன்னா இந்த வித்து இருக்கு இல்லையா, அந்த ஃபூட்டிங்கோட வித்து நம்ம கம்மியா ப்ரொவைட் பண்ணுவோம். அதே இது இந்த சாயில் பேரிங் கெப்பாசிட்டி ரொம்ப லோவா இருந்துச்சுன்னா அந்த வித்து அதிகமாக தேவைப்படும், ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அதனால ஃபூட்டிங்கோட சைஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் தி சே பேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் த சாயில். ஜென்ரலி பாத்தீங்கன்னா இது லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி வால் எப்படி பிஹேவ் ஆகும்னு பாத்தீங்கன்னா கேண்டிலிவர் ஆக்ஷன்ல பிஹேவ் ஆகும். இதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். ஸோ ஜென்ரலி பாத்தீங்க அப்படின்னா வால் ஃபுட்டிங் கேரிஸ் வெர்டிகல் லோட கேரி பண்றதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். இதர் இது பிளைன் சிமெண்ட் காங்கிரீட் ஆர் ரெயின்ஃபோர்ஸ்டு சிமெண்ட் காங்கிரீட்டா டிசைன் பண்ணுவோம். இங்க நம்ம ரெயின்ஃபோர்ஸ்டு காங்கிரீட் டிசைன் தான் பார்க்க போறோம். சோ இதுல வால் பாத்தீங்க அப்படின்னா ஒன் வே ஷியர்ல ஃபெயிலியர் ஆகான அதிக வாய்ப்புகள் இருக்கு. சோ அதனால நம்ம டிசைன் பண்ணி முடிச்ச உடனே ஒன் வே ஷியர் செக் கண்டிப்பா பண்ணணும். அந்த செக் ஓகே ஆனா மட்டும் தான் நம்மளால அந்த டிசைன் அப்ரூவல் ஆகும். அது இல்லைன்னா நம்ம டைமென்ஷன் சேஞ்ச் பண்ணணும். இப்போ வால் ஃபுட்டிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வால் எவ்வளவு தூரத்துக்கு, சப்போஸ் வால் 10 மீட்டர் இருக்குன்னா அந்த 10 மீட்டர் ஓவரால் லென்த்துக்குமே நம்ம கீழே வால் ஃபுட்டிங் ப்ரொவைட் பண்ண போறோம். சோ அப்ப நம்ம ஸ்லாப்ல எப்படி யூனிட் வித் எடுத்துக்கோமா பி இஸ் ஈக்குவல் டு 1000 mm அப்படின்னு எடுத்துக்கோம் இல்லையா, அதே மாதிரி 1 மீட்டர் வித் எடுத்து அந்த வித்துக்கு நம்ம டிசைன் பண்ணி அதே இதை நம்ம நெக்ஸ்ட் இருக்க ஃபுல் லென்த்துக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே கன்சிடர் அஸ் அ யூனிட் வித், அதாவது இங்கே பி எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படி வித் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1000 mm. ஸோ பிஹேவியர் ஆஃப் வால் ஃபுட்டிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸோ இந்த இப்போ ஒரு ஃபூட்டிங் இருக்கு, அந்த ஃபூட்டிங் மேலே உங்களுக்கு வாலோட லோடு வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபூட்டிங் எந்த மாதிரி பிஹேவ் ஆகும்னா கேண்டிலிவர் மாதிரியான பிஹேவ் ஆகும். ஸோ லோடுனால ஃபவுண்டேஷனுக்கு கீழே இருக்க சாயில் எர்த் ப்ரெஷர்னால அந்த ஃபூட்டிங் என்ன ஆகும்னா இந்த மாதிரியான டிஃபர்மேஷன் ஆகும். ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேண்டிலிவர்ல நம்ம லோடு அப்ளை பண்ணுவோம், யூடிஎல் அப்ளை பண்ணால் என்ன மாதிரியான பிஹேவ் ஆகுமோ அதே மாதிரியான பிஹேவியர் தான் இருக்கும். ஸோ அப்போ நம்ம இந்த ஃபூட்டிங் டிசைன் கன்சிடர் பண்ணும்போது இது ஒரு கேண்டிலிவர் மாதிரியான கன்சிடரேஷன் எடுத்துக்கிட்டு அதுல இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், மொமெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஓகேங்களா? இதுக்கு எக்ஸாம்பிளா என்ன சொல்லலாம்னா இப்போ சப்போஸ் ஒரு வாட்டர் பாடி இருக்குன்னா அதுல ஒரு பிளாஸ்டிக் பேட் எடுத்துட்டு அதுல இப்போ ஒரு பையன் நிக்கிறான் அப்படின்னா இந்த இவருக்கு லோடுனால என்ன ஆகும் அப்படின்னா இங்க கீழே இருக்க வாட்டர்னால இந்த பேட் மேல உங்களுக்கு என்ன ஆகும், பிரஷர் வரும். அந்த பிரஷர் அதனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரெண்டு எண்டுமே என்ன ஆகும், உங்களுக்கு பெண்டிங்காக ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் என்ன சொல்லுவோம்னா கேண்டிலிவர் ஆக்ஷன். ஸோ இது பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள். நம்ம வால் ஃபுட்டிங் டிசைன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம முக்கியமா ரெண்டு கன்சிடர் பண்ணணும். ஒன்னு என்ன அப்படின்னா மூமெண்ட் கன்சிடரேஷன், இன்னொன்னு என்ன ஷியர் கன்சிடரேஷன். அது ரெண்டை பத்தியும் கொஞ்சம் தெளிவா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பாத்தீங்கன்னா மூமெண்ட் கன்சிடரேஷன். ஸோ மூமெண்ட் கன்சிடரேஷன்ல ரெண்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்னு எடுத்து பாத்தீங்கன்னா ஃபார் மேஷனரி வால். இப்போ நீங்க ஒரு மேஷனரி வாலுக்கு கீழே நீங்க ஃபவுண்டேஷன் ப்ரொவைட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு மூமெண்ட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சோ இப்போ மேஷனரி வால் ஒன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மேஷனரி வால் கீழே நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபூட்டிங் ப்ரொவைட் பண்ண போறேன்னா இந்த மேஷனரி வாலோட வித்தை நான் என்ன சொல்லுவேன்னா ஏ அப்படின்னு சொல்லுவேன். சோ இந்த ஃபூட்டிங்கோட வித்தை நான் என்ன சொல்லுவேன்னா பி அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு கிரிட்டிக்கல் செக்ஷன் எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா கிரிட்டிக்கல் செக்ஷன்ங்கிறதுனா மேக்ஸிமம் மூமெண்ட் வர ஏரியா. சோ அங்கதான் நம்ம மூமெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணுமா. இந்த கிரிட்டிக்கல் செக்ஷன் எங்க இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ நான் அந்த ஃபூட்டிங் ரெண்டா டிவைட் பண்ணனா அது எங்க இருக்கும்னா அந்த a/2 டிஸ்டன்ஸ்ல இந்த டாட்டர் லைன் இருக்குல்ல இதான் ஹாஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? சோ நமக்கு இந்த மேஷனரி வாலா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல கிரிட்டிக்கல் செக்ஷன் எங்க இருக்கும்னா சோ இந்த சென்டர்ல இருந்து a/4 டிஸ்டன்ஸ்லாம் உங்களுக்கு என்ன வரும், அந்த கிரிட்டிக்கல் செக்ஷன் இருக்கும். சோ அப்ப இந்த போர்ஷன் எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம், கிரிட்டிக்கல் போர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதோட லென்த் நீங்க எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னா b/2 என்னது, இந்த டாட்டர் லைன்ல இருந்து இந்த பிளாக் கலர் டாட்டர் லைன்ல இருந்து இந்த எண்டு வரைக்கும் இருக்கதான் b/2. ஓகேங்களா? இந்த b/2ல இருந்து இந்த a/4 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும், இந்த லென்த் கிடைச்சிருமா. அப்போ b/2 மைனஸ் a/4 அப்படிங்கிறது என்னன்னா லென்த் ஆஃப் த கிரிட்டிக்கல் செக்ஷன். ஓகேங்களா? சோ இப்போ ஆல்ரெடி சொல்லிட்டோம் இது பிஹேவ் லைக் அ கேண்டிலிவர். சோ அப்ப கேண்டிலிவர் வித் யூடிஎலுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும் W × L × L/2. ஓகேங்களா? இதுல Lங்கிறது நம்ம என்ன சொல்லிட்டோம், b/2 மைனஸ் a/4. சோ அப்ளை பண்ணீங்கன்னா நமக்கு பெண்டிங் மூமெண்ட்க்கு ஃபார்முலா என்ன வரும் பாத்தீங்கன்னா 1/2 × W × b/2 மைனஸ் a/4 the whole squared. சோ சப்போஸ் ப்ராப்ளம்ல மேஷனரி வால் கொடுத்து நீங்க பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிச்சோம்னா நீங்க டைரக்டா என்ன ஃபார்முலா எடுத்துக்கலாம், இந்த 1/2 W × b/2 மைனஸ் a/4 the whole squared இந்த ஃபார்முலா எடுத்து நீங்க பெண்டிங் மூமெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சோ இதே இது ப்ராப்ளம்ல
எக்ஸாம்பிள் மேஷனரி வாலுக்கு பதிலா உங்களுக்கு கான்கிரீட் வால் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு எப்படி கன்சிடர் பண்ணணுங்கிறத பார்க்கலாம். ஸோ கான்கிரீட் வாலுக்கு பாத்தீங்க அப்படின்னா கிரிட்டிக்கல் செக்ஷன் எங்க இருக்கும்னா அந்த ஃபேஸ் ஆஃப் த வால்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபேஸ் ஆஃப் த வால் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த லென்த் என்ன வரும்? இது வந்து b/2. b/2ல இருந்து எதை மைனஸ் பண்றீங்க? மைனஸ் a/2 மைனஸ் பண்றீங்களா? அப்ப b மைனஸ் a/2. ஓகேங்களா? அப்ப லென்த் வந்து எவ்வளவு இருக்கும்? b மைனஸ் a/2. சோ அப்போ நம்ம பெண்டிங் மொமெண்ட் கண்டுபிடிச்சா என்ன வரும் அப்படின்னா பெண்டிங் மொமெண்ட் ஃபார்முலா 1/2 into w into b minus a/2 the whole squared. சப்போஸ் உங்களுக்கு சம்ல வந்து கான்கிரீட் வால் கொடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா நீங்க என்ன பண்ணிடலாம்? இந்த ஃபார்முலா எடுத்து நீங்க மொமெண்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஆனா ஜெனரலி பாத்தீங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேஷனரி வால் தான் கொடுப்பாங்க. சோ அப்ப மேஷனரி வாலுக்கு நீங்க அப்ப நம்ம பார்த்த ஃபார்முலாவே எடுத்து நீங்க பெண்டிங் மொமெண்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சோ இது பார்த்தது என்ன பாத்தீங்கன்னா பெண்டிங் மொமெண்ட் கன்சிடரேஷனுக்கு கிரிட்டிக்கல் செக்ஷன் எப்படி பார்த்தோங்கிறது தெரியும். அப்போ பெண்டிங் மொமெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ரெண்டா நம்ம டிவைட் பண்ணிடலாம். ஒன்னு மேஷனரி வால், என்னது கான்கிரீட் வால். மேஷனரி வால் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சென்டர் ஆஃப் த வால்ல இருந்து a/4 டிஸ்டன்ஸ்ல வந்து கிரிட்டிக்கல் செக்ஷன் இருக்கும். இதே இது கான்கிரீட் வால் எடுத்துக்கிட்டீங்கன்னா சென்டர் ஆஃப் த வால்ல இருந்து a/2 டிஸ்டன்ஸ்ல வந்து உங்களுக்கு பெண்டிங் மொமெண்ட் அது கிரிட்டிக்கல் செக்ஷன் வந்து இருக்கும். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஷியர் கன்சிடரேஷன். ஷியர் கன்சிடரேஷன் ஏற்கனவே சொன்னோம்னா ஒன் வே ஷியர் வந்து கண்டிப்பா நம்ம செக் பண்ணி ஆகணும். ஒன் வே ஷியர் கண்டிப்பா செக் பண்ணாலே நமக்கு போதுமானது. சோ ஷியர் கன்சிடரேஷன் ஏற்கனவே நம்ம இன்ட்ரோடக்ஷன் பார்ட்ல பார்த்திருந்தோம். சோ ஷியர் கன்சிடரேஷன்ல எஃபெக்டிவ் கிரிட்டிக்கல் செக்ஷன் எங்க இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபேஸ் ஆஃப் த வால்ல இருந்து d டிஸ்டன்ஸ்ல வந்து நமக்கு கிரிட்டிக்கல் செக்ஷன் வந்து இருக்கும். அப்ப அந்த லென்த் என்ன வரும் பாத்தீங்க அப்படின்னா சோ b/2 minus a/2 minus a. ஓகேங்களா? சோ இந்த b/2 அப்படிங்கிறது இந்த சென்டர்ல வரும். அதுல இருந்து நான் எதை பண்றேன்? இந்த a/2 மைனஸ் அது போக இன்னொன்னு என்ன மைனஸ் பண்றேன்? இந்த d மைனஸ் பண்றேன். அப்போ இந்த b/2ல இருந்து நான் என்ன பண்றேன்? a/2 மைனஸ் d ரெண்டு மைனஸ் பண்ணேன்னா எனக்கு கிரிட்டிக்கல் செக்ஷன் ஆஃப் ஷியர் வந்து ஒன் வே ஷியர் வந்து கிடைச்சிரும். அப்போ எனக்கு வந்து இப்போ என்ன தேவைன்னா நம்மளுக்கு அல்டிமேட் என்ன ஷியர் ஃபோர்ஸ் வந்து எவ்வளவுங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஷியர் ஃபோர்ஸ் ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா இன்டென்சிட்டி இன்டு ஏரியா ஆஃப் த கிரிட்டிக்கல் செக்ஷன். இன்டென்சிட்டிங்கிறது என்ன? எர்த் பிரஷர். ஓகேங்களா? சோ இன்டு ஏரியா வந்து b இன்டு L. இந்த b தான் என்னது நமக்கு? இந்த b/2 minus a/2 minus d. இந்த இங்க அப்ளை பண்ணிரலாமா? அப்ளை பண்ணா எனக்கு ஷியர் ஃபோர்ஸ் ஃபார்முலா என்ன? இன்டென்சிட்டி இன்டு b/2 minus a/2 minus d இன்டு L அப்படின்னு வரும். ஓகேங்களா? அப்போ ஒன் வே ஷியருக்கு இந்த ஃபார்முலா வச்சு நம்ம என்ன பண்ணிரலாம்? ஷியர் ஃபோர்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிரலாம். ஓகேங்களா? இதை வச்சு ஒன் வே ஷியர் செக் பண்ணிட்டோம்னா முடிஞ்சது. ஒன் வே ஷியர் எப்போ வந்து செக் வந்து ஓகே ஆகுதோ அப்பதான் நம்மளால டிசைன் வந்து அப்ரூவல் ஆக முடியும். இல்லைன்னா நீங்க ஒன் வே ஷியர் செக் கரெக்ட் ஆகிற வரைக்கும் நீங்க வந்து டிசைனை வந்து ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து நெக்ஸ்ட் நம்ம ஒரு ப்ராப்ளம் வந்து பார்க்கலாம். டிசைன் a wall footing for a foundation of brick wall 400 mm thick and exactly a load of 140 kN per meter of its length and bearing capacity of the soil is 80 kN per meter squared. Use M20 and Fe 4 and 5. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வால் கொடுத்துருக்காங்க. அந்த வாலோட திக்னஸ் எவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னா 400 mm. அதை நான் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்மால் a அப்படின்னு வச்சுக்கிறேன். இந்த வாலுக்கு கீழே தான் ஃபூட்டிங் வந்து ப்ரொவைட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இந்த வால்ல இருந்து எவ்வளவு லோடு டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 140 kN per meter லோடு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ ஃபூட்டிங்க்கு கீழே இருக்க சாயிலோட சேப் பியரிங் கெப்பாசிட்டி எவ்வளோ பார்த்தீங்கன்னா 18 kN per meter squared அண்ட் FCK வந்து 20 N per mm squared கொடுத்துட்டாங்க. FI வந்து 415 N per mm squared வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபூட்டிங் ஒன்று இருக்கு. இந்த ஃபூட்டிங்ல வித் ஆஃப் த வால் வந்து 400 mm கொடுத்துட்டாங்க. அதில் எவ்வளோ லோட் ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 140 kN per meter வந்து லோட் ஆக்ட் ஆகுது. ஸோ இப்போ இந்த ஃபூட்டிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வால் எவ்வளோ லென்த்துக்கு போதோ அதுக்கு கீழே எல்லாமே இந்த ஃபூட்டிங் வந்து ப்ரொவைட் பண்ணிருப்போமா? ஸோ அப்போ கண்டிப்பா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்க வந்து நம்ம இந்த ஓவரால் லென்த்துக்குமே டிசைன் பண்ண மாட்டோம். 1 மீட்டர் லென்த் எடுத்துட்டு அதுல நம்ம எவ்வளவு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வருதோ அதே தான் அடுத்தடுத்து 1 மீட்டருக்கு நம்ம என்ன பண்ணிருப்போம் ப்ரொவைட் பண்ணிட்டே போவோம். அப்ப இங்க வரும்போது என்ன பண்ணுவோம்? லென்த் வந்து யூனிட் லென்த் வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்குவோம். அதாவது L வந்து எவ்வளவு வச்சுக்குவோம்? 1000 mm வந்து வச்சுக்குவோம். ஓகேங்களா? நான் இன்ட்ரடக்ஷன்ல சொல்லும் போது b is equal to 1000 சொல்லியிருப்போம். சில பேர் அதை b கன்சிடர் பண்ணுவாங்க, சில பேர் அதை l கன்சிடர் பண்ணுவாங்க. நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஸோ நான் சம்ல லென்த்தை வந்து யூனிட் லென்த்தை வந்து 1 மீட்டர் அப்படிங்கறத எடுத்திருப்பேன். அப்போ இங்க ப்ராப்ளம் நான் சால்வ் பண்ணும்போது L எங்கெங்கெல்லாம் வருதோ அங்க வந்து 1000 mm வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா ஏரியா ஆஃப் த ஃபூட்டிங் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன். ஸோ ஏரியா ஆஃப் த ஃபூட்டிங் ஃபார்முலா என்ன பாத்தீங்க அப்படின்னா டோட்டல் லோட் டிவைடட் பை SBC ஆஃப் சாயில். ஸோ டோட்டல் லோட் எனக்கு வேணும்னா என்ன பண்ணணும்னா ஸோ ஆல்ரெடி நமக்கு எவ்வளவு லோடு கொடுத்துருக்காங்க? 140 கொடுத்துருக்காங்களா? ஸோ 140க்கு மேல நம்ம என்ன பண்ணோம்னா எக்ஸ்ட்ரா 10% ஆஃப் லோடு வந்து ஆக்ட் பண்ணிக்குவோம். ஏன்னா ஸோ இந்த ஃபூட்டிங்க்கு மேல நம்ம என்ன பண்ணுவோம்? சாயில் வந்து பிளேஸ் பண்ணிருப்போமா? அந்த சாயில இருந்து வர லோடை நம்ம கன்சிடர் பண்றதுக்காண்டி எக்ஸ்ட்ரா 10% ஆஃப் லோடு வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிக்குவோம். ஸோ அது ப்ரொவைட் பண்ணீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா 154
கிலோநியூட்டன் லோடு வந்து நமக்கு வரும். ஸோ இந்த லோடு டிவைடட் பை எஸ்பிஜி ஆஃப் சாயில். எஸ்பிஜி ஆஃப் சாயில் ஆல்ரெடி எவ்வளோ கொடுத்துருந்தாங்கன்னா 80 கிலோநியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருந்தாங்களா. ஸோ அப்போ எனக்கு ஏரியா ஆஃப் த ஃபூட்டிங் இப்போ இந்த லோடை தாங்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ ஏரியா ஆஃப் த ஃபூட்டிங் வேணும்னு பார்த்தீங்கன்னா 2 மீட்டர் ஸ்கொயர் ஏரியா ஆஃப் ஃபூட்டிங் வந்து தேவை. ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த 140 கிலோமீட்டர் தாங்கிறதுக்கு எனக்கு 2 மீட்டர் ஸ்கொயர் ஏரியா வந்து தேவைப்படுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஏரியாவுக்கு ஃபார்முலா தெரியும், லென்த் இன்ட்டு பிரெத். இதுல லென்த் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரெத்தை விட ரொம்பவும் அதிகமா இருக்கனால நான் என்ன பண்ணிக்கிறேன், யூனிட் லென்த்தை வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்போ L is equal to 1 மீட்டர் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்போ எனக்கு L தெரிஞ்சிச்சுன்னா B எவ்வளோன்னு தெரிஞ்சிருமா. அப்போ எனக்கு B is equal to 2 மீட்டர் அண்ட் L is equal to 1 மீட்டர். அப்போ எனக்கு ஏரியா ஆஃப் த ஃபூட்டிங் வந்து கிடைச்சிருச்சு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னா நெட் அப்வர்டு ப்ரெஷர். நம்ம இப்போ லோடு கொடுக்குறோம் இல்லையா, இந்த லோடுனால சாயில்ல எவ்வளோ அப்வர்டு ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா W is equal to 1.5 into axial load divided by area of the footing. ஸோ axial load நம்மளுக்கு எவ்வளோ தெரியும், 140 தெரியுமா. ஓகே, அது டிவைட் பை ஏரியா ஆஃப் த லோடு பிரெத் இன்ட்டு லென்த் 2 into 1. ஸோ எவ்வளோ வருதுன்னா 105 கிலோமீட்டர் பர் மீட்டர் ஸ்கொயர் பெர் மீட்டர் லென்த் ஏரியாவுக்கு வந்து நெட் அப்வர்டு ப்ரெஷர் வந்து கிடைக்குது. ஸோ இப்போ நான் இதை வச்சு நான் என்ன பண்ணிடலாம், பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிச்சிடலாம். பெண்டிங் மூமெண்ட் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இது மேஷனரி வால். ஸோ மேஷனரி வாலுக்கு கிரிட்டிக்கல் செக்ஷன் எங்கே அக்கர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் த வால்ல இருந்து A/4 டிஸ்டன்ஸ்ல வந்து ஆக்ட் ஆகும். அப்போ லென்த் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ, B/2 மைனஸ் A/4. அப்போ பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா ½ இன்ட்டு W இன்ட்டு B/2 மைனஸ் A/4 த ஹோல் ஸ்கொயர்டு. ஸோ இது அப்ளை பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும்னா பெண்டிங் மூமெண்ட் இஸ் ஈக்குவல் டு 42.524 கிலோநியூட்டன் மீட்டர். இந்த பெண்டிங் மூமெண்ட் வச்சு நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம்னா டெப்த் ஆஃப் ஃபூட்டிங் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ அப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண ஸ்டெப் 4 வந்து டெப்த் ஆஃப் ஃபூட்டிங் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன். ஸோ மூமெண்ட்டுக்கு ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும், 0.138 FCK இன்ட்டு BD ஸ்கொயர்ட் ஃபார் Fe415. Fe415 ஸ்டீலுக்கு வந்து எவ்வளோ வரும், 0.138. இது வேற கிரேட்னா இந்த 0.138 வந்து சேஞ்சஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ எனக்கு இங்கே Fe415ங்கிறனால 0.138 எடுத்துக்கிறேன். ஸோ இதெல்லாம் எனக்கு மூமெண்ட் எவ்வளோ தெரியும், FCK எவ்வளோ தெரியும், B எவ்வளோ தெரியும். இந்த D மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிடலாமா. அப்போ நான் வேல்யூ அப்ளை பண்ணேன்னா எனக்கு D எவ்வளோ வருதுன்னா 125 mm வருது. நான் என்ன பண்றேன்னா சேஃப்டி பர்பஸ்க்கு நான் என்ன பண்றேன்னா இந்த 125 அப்படிங்கிறது ரெக்கார்டு டெப்த். ஓகேங்களா. ஸோ என்னோட சேஃப்டி பர்பஸ்க்கு நான் ரெக்கார்டு டெப்த்தை டபுளா வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா டெப்த் இன்ட்டு 2. ஓகேங்களா. அப்போ 2 into 125 வந்து 250 mm. அப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஸோ டெப்த் வந்து எஃபெக்டிவ் டெப்த் வந்து 250 mm ப்ரொவைட் பண்ண போறேன். இது போக நான் எவ்வளோ அசியூம் பண்ணிக்கிறேன், கவர் வந்து 50 mm அசியூம் பண்ணிக்கிறேன். அப்போ எனக்கு ஓவரால் டெப்த் எவ்வளோ வரும்னா 300 mm. ஓகேங்களா. அப்போ ஃபூட்டிங்கோட சைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா லென்த் வந்து 1 மீட்டர், வித் வந்து 2 மீட்டர், டெப்த் பாத்தீங்க அப்படின்னா 300 mm. அப்போ எனக்கு இப்போ ஒரு ஃபூட்டிங்கோட எல்லா டைமென்ஷனும் கிடைச்சிருச்சு. ஓகேங்களா. இதை வச்சு நான் என்ன பண்ணலாம், ஏரியா ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா. நெக்ஸ்ட் அப்போ ஸ்டெப் 5 கால்குலேஷன் ஆஃப் ஏரியா ஆஃப் ஸ்டீல். ஸோ ஆல்ரெடி நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும், MU = 0.87 into FY into AST bracket D minus FY into AST divided by FCK into B. இது எங்க இருக்குன்னா IS 456ல இருக்கு. ஓகேங்களா. சில எல்லாமே நமக்கு தெரியும், AST தவிர்த்து மற்ற எல்லாமே நமக்கு தெரியும். எல்லாத்தையும் அப்ளை பண்ணீங்கன்னா AST எவ்வளவு கிடைக்குதுன்னா 491.13 mm ஸ்கொயர்டு கிடைக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ இதுக்கு எத்தனை பர்சன்டேஜ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டீல் வந்து எவ்வளோ கிடைக்குதுன்னா 0.19% வந்து ஏரியா ஆஃப் ஸ்டீல் கிடைக்குது. ஸோ இதை வச்சு நான் என்ன பண்ணிடலாம், நம்பர் ஆஃப் பார் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா. இப்போ நம்பர் ஆஃப் பார் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் AST டிவைட் பை ஸ்மால் AST. ஸ்மால் AST நான் ராடு நம்பர் ஆஃப் டயா ஆஃப் பார் எவ்வளோ வச்சுக்கிறேன்னா 12 mm டயா பார் வந்து யூஸ் பண்ணுறேன். அப்போ 491.13 டிவைட் பை 4 இன்ட்டு D ஸ்கொயர்டு. அப்போ ப்ரொவைட் பண்ண எனக்கு எவ்வளோ வருதுன்னா 4.34. அப்போ வந்து 5 நம்பர்ஸ் ஆஃப் பார் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது வந்து மெயின் பார். ஸோ மெயின் பார் நான் எங்க ப்ரொவைட் பண்ணுவேன்னா ஷார்ட்டர் டைரக்ஷன் இருக்கு இல்லையா, அதாவது வித் இருக்கு இல்லையா, வித்துக்கு பேரலா நான் என்ன பண்ணுவேன், மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவேன். ஓகேங்களா. என்ன ஸ்பேசிங் பாத்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி லென்த் வந்து எவ்வளவு தெரியும், நம்ம ஒரு யூனிட் லென்த் தான் எடுக்கிறோமா. ஓகேங்களா. யூனிட் லென்த் அப்படிங்கிறப்ப 1000 டிவைடட் பை 5. அப்போ எவ்வளவு பாத்தீங்கன்னா 200 mm. அப்போ உள்ள ஒரு மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டும் இன்னொரு மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு பாத்தீங்கன்னா 200 mm. இது வந்து 1 மீட்டர் லென்த்துக்கு. இதே 1 மீட்டர் ப்ரொவிஷன்ஸ் தான் நம்ம என்ன பண்ணுவோம் நெக்ஸ்ட் அடுத்து வர லென்த் எல்லாத்துலயுமே நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ ப்ரொவைட் 5 நம்பர்ஸ் ஆஃப் 12 mm டயா பார்ஸ் அட் 200 mm சென்டர் டு சென்டர் ஸ்பேசிங். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா சியர் செக் பண்ண போறேன். சியர் செக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா τC இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் than τE. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து சியர் செக் வந்து ஓகே ஆகும். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த ஸ்டெப்ஸை வந்து திருப்பி வந்து ரிப்பீட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ செக் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணலாம்.
ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்னா ஃபைண்ட் டவு சி வந்து நான் ப்ரொவைட் பண்ணணும். டவு சி வந்து எங்க இருந்து ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னா டிபெண்ட்ஸ் அப்பான் தி பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டீலை வச்சும் கிரேட் ஆஃப் காங்கிரீட்டை வச்சும் IS 456ல இருந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ IS 456 பேஜ் நம்பர் 17 டேபிள் 19 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ ஏஎஸ்டி நம்மளுக்கு ஆல்ரெடி நான் ஃபைண்ட் அவுட் பண்ணோமா எவ்வளவு 0.19%. ஓகேங்களா? 0.19%ங்கிறது 0.15க்கும் 0.25க்கும் நடுவில் வரும். ஓகேங்களா? இங்க கிரேட் ஆஃப் காங்கிரீட் எவ்வளவு பாத்தீங்கன்னா M20. அப்போ 0.15க்கு 0.28, அது மாதிரி 0.25க்கு 0.36. ஓகேங்களா? அப்ப எனக்கு என்ன வேணும் 0.19க்கு வேணுமா? சோ இன்டர்போலேஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 0.19க்கு 0.312 நியூட்டன் பர் mm ஸ்கொயர்ட் வந்து டவு சி கிடைக்கும். இது வந்து டவு சி. ஓகேங்களா? சோ இந்த டவு வி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா செக் பண்ணிடலாம். ஓகேங்களா? சோ டவு வி ஃபைண்டிங் டவு வி என்ன வரும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் ஒன் பை ஷியருக்கு கிரிட்டிக்கல் செக்ஷன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபேஸ் ஆஃப் த வால்ல இருந்து d டிஸ்டன்ஸ்ல இருக்கும். அப்ப இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு வரும்னா b/2 - a/2 - d. ஓகேங்களா? எனக்கு என்ன வேணும் அப்படின்னா ஷியர் ஃபோர்ஸ் தான் வேணும். ஷியர் ஃபோர்ஸ்க்கு ஃபார்முலா என்னன்னா இன்டென்சிட்டி இன்டு ஏரியா ஆஃப் த கிரிட்டிக்கல் செக்ஷன். சோ இன்டென்சிட்டி இன்டு b இன்டு l. b தான் என்னன்னா b/2 - a/2 - d. இது அப்ளை பண்ணா எனக்கு என்ன வரும் இன்டென்சிட்டி இன்டு b/2 - a/2 - d இன்டு l. இது எல்லாமே நம்ம இன்ட்ரோடக்ஷன் பார்ட்ல பார்த்தோம். ஓகேங்களா? சோ இதுல வந்து இன்டென்சிட்டிங்கிறது எவ்வளவு பாத்தீங்கன்னா நமக்கு கிடைச்ச அந்த எர்த் பிரஷர் இருக்குல்ல அதான் வந்து இன்டென்சிட்டி. அது எவ்வளவு பாத்தீங்கன்னா 105. ஓகேங்களா? b எவ்வளவு தெரியும் 2 and a-ங்கிறது 0.4. எல்லாத்தையும் அப்ளை பண்ணீங்கன்னா எனக்கு ஷியர் ஃபோர்ஸ் எவ்வளவு கிடைக்குதுன்னா 57.75 கிலோ நியூட்டன் வந்து கிடைக்குது. இப்போ எனக்கு இந்த ஷியர் ஃபோர்ஸ் தெரிஞ்சிருச்சு. சோ எனக்கு நெக்ஸ்ட் என்னன்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் எவ்வளவுங்கிறது தெரியணும். ஓகேங்களா? அதுக்கு என்ன ஃபார்முலானா VU divided by L into D. VU வந்து 57.75 into 10⁻³ divided by L வந்து எவ்வளவுனா 1000 into 250 effective depth. எவ்வளவு வருதுன்னா tau V is equal to 0.231. நமக்கு CH செக் என்னன்னு தெரியுமா? tau C is always greater than tau V. ஓகேங்களா? சோ இதை செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா tau C யோட வேல்யூ எவ்வளவுனா 0.312. அதே மாதிரி tau V யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.231. சோ அப்ப கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுறது. அப்புறம் செக் வந்து ஓகே. அப்ப நம்ம பண்ணிருக்க டிசைன் வந்து கரெக்ட். அப்ப நம்ம இதானே டீடைலிங் பண்ணிட்டு இதை வந்து அப்ரூவ் பண்ணிடலாம். இப்ப இதே இது வந்து இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலனா நீங்க என்ன பண்ணணும் அந்த டிசைனை வந்து நீங்க திருப்பி ரீடிசைன் பண்ணணும். அதாவது டெப்த் ஆஃப் ஃபூட்டிங் வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணி திருப்பி நீங்க டிசைன் வந்து பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேங்களா? சோ இப்போ நம்ம செக் ஓகே அப்படிங்கறதுனால நம்ம டீடைலிங் போயிடலாம். சோ டீடைலிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வால் ஃபூட்டிங். சோ வால் ஃபூட்டிங்ல பிரிக் வாலோட திக்னஸ் எவ்வளவு பாத்தீங்கன்னா 400 mm. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா வித் ஆஃப் த ஃபூட்டிங் எவ்வளவு பாத்தீங்கன்னா 2 மீட்டர். அந்த டெப்த் ஆஃப் த ஃபூட்டிங் எவ்வளவு பாத்தீங்கன்னா 300 mm. சோ இதுல பாத்தீங்கன்னா மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த வித்துக்கு பேரலா இருக்க அந்த ராட தான் நம்ம என்ன சொல்லுவோம் மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா லென்த் வைஸ்ல ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேங்களா? அந்த ஒவ்வொரு மீட்டர் லென்த் எடுத்துட்டு அந்த 1 மீட்டர் லென்த்ல 5 பார். ஓகேங்களா? 12 mm dia bar at 200 mm center to center spacing. ஓகேங்களா? எத்தனை பார் வரும் பாத்தீங்கன்னா 1000 mm ல பாத்தீங்கன்னா 5 numbers of bar வந்து ப்ரொவைட் பண்ணனும். செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த வித்துக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும். ஓகேங்களா? அது எவ்வளவு பாத்தீங்கன்னா ப்ரொவைட் 10 mm dia bars at 300 mm center to center spacing வந்து ப்ரொவைட் பண்ணிரலாம். சோ அப்ப மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது இந்த ஷார்ட்டர் டைரக்ஷன்ல ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேங்களா? சோ டிஸ்ட்ரிபியூஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து இந்த லாங்கர் டைரக்ஷன்ல வந்து ப்ரொவைட் பண்றோம் லைக் ஒன் வே ஸ்லாப் மாதிரி தான். ஓகேங்களா? சோ இதான் வந்து வால் ஃபூட்டிங்கோட டிசைன். சோ இந்த டிசைனை ஒரு தடவைக்கு 2 தடவை செஞ்சு பாருங்க. இதே மாதிரி மாடல் ப்ராப்ளம் ஏதாச்சும் இருந்தா செஞ்சு பாருங்க. சோ இதோட வந்து வால் ஃபூட்டிங் வந்து முடியுது. நெக்ஸ்ட் வந்து ஐசோலேட்டட் ஃபூட்டிங் வந்து பார்க்கலாம். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.